கேங்கர்ஸ் திரைப்படம் சுந்தர் சி இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முழு பொழுதுபோக்கு திரைப்படமாகும். இந்த படத்தில் சுந்தர் சி, வடிவேலு, கேத்ரின் தெரசா, வாணி போஜன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படம் ஒரு அரசு பள்ளியில் மாணவி காணாமல் போகும் சம்பவத்தை மையமாகக் கொண்டு நகர்கிறது. இந்த சம்பவம் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் சட்டவிரோத செயல்பாடுகளையும் அதனை எதிர்க்கும் கதாநாயகனின் முயற்சிகளையும் வெளிப்படுத்துகிறது. கதை தென் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அரசு பள்ளியில் தொடங்குகிறது. மாணவி காணாமல் போனதை பற்றிய புகாரை பள்ளி ஆசிரியையான சுஜிதா, கேத்ரின் தெரசா முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அனுப்புகிறார். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு புதிய உடற்கல்வி ஆசிரியராக சரவணன் சுந்தர் சி வருகிறார். அவருடன் வடிவேலு மற்றும் சுஜிதா இணைந்து பள்ளியில் நடக்கும் சட்டவிரோத செயல்களை எதிர்க்க முயற்சிக்கின்றனர். படத்தின் முதல் பாதி கதையின் அடிப்படையை அமைக்கிறது. வில்லன்களாக உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் சட்டவிரோத செயல்பாடுகள் படத்தின் மையமாக உள்ளன. கதாநாயகன் தனது அடையாளத்தை மறைத்து வில்லன்களை எதிர்க்கும் விதம் திரைக்கதையில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் பாதியில் கதாநாயகன் தனது குழுவுடன் சேர்ந்து வில்லன்களிடம் இருக்கும் பணத்தை கொள்ளையடிக்கும் ஆபரேஷன் மதகஜராஜா என்ற திட்டம் முக்கியமாக அமைகிறது. இந்த பகுதிகள் மணி ஹேஸ்ட் போன்ற திரைக்கதையை நினைவூட்டுகின்றன. வடிவேலுவின் நகைச்சுவை படத்தின் மிகப்பெரிய பலமாகும். அவரது டயலாக் டெலிவரி மற்றும் உடல் மொழி ரசிகர்களை சிரிக்க வைக்கும். சுந்தர் சி மற்றும் வடிவேலுவின் கூட்டணி படத்தின் முக்கியமான அம்சமாக விளங்குகிறது. கேத்ரின் தெரசா தனது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். இசையமைப்பாளர் சி. சத்யாவின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் கதையின் உணர்ச்சிகளை மேலும் உயர்த்துகின்றன. கலை இயக்கம் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் படத்தின் தொழில்நுட்ப தரத்தை வெளிப்படுத்துகின்றன. கேங்கர்ஸ் ஒரு முழுமையான பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைந்துள்ளது. லாஜிக் குறைவுகள் இருந்தாலும் படத்தின் நகைச்சுவை மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை திருப்திப்படுத்துகின்றன. இது சுந்தர் சி மற்றும் வடிவேலுவின் ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த விருந்தாக அமைகிறது.